நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ജൂൺ 9 ഞാൻ ശ്രീലങ്കൻ യാത്ര നടത്തുന്ന സമയത്ത് എനിക്ക് ഇൻസ്റ്റയിൽ ഒരു മെസ്സേജ് അയച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. பத்திரிகையாளரான ரினியான் ஜார்ஜ் மலையாள திரையுலகில் நடிகையாக அறிமுகமாகி 916 குஞ்சூட்டன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். மேலும் சில படங்களில் தற்போது நடித்தும் வருகிறார். இந்த நிலையில் ஒரு முக்கிய கட்சியின் இளம் அரசியல் தலைவர் தன்னை ஹோட்டல் அறைக்கு அழைத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக அவர் பேசிய போது, கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் உள்ள ஒரு முக்கிய கட்சியின் இளம் தலைவராக இருக்கும் ஒருவருடன் சமூக வலைத்தளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் சில நாட்கள் கழித்து அவர் எனக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பி 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு வா, உல்லாசமாக இருக்கலாம் என கேட்டார். இது எனக்கு மிகுந்த கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. உடனே இது சரியில்லை, உங்களை பற்றி அனைவரிடமும் கூறி அம்பலப்படுத்துவேன் என எச்சரித்தேன். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அவர், ஹூ கேர்ஸ், நீ யாரிடம் வேண்டுமானாலும் சொல், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என அலட்சியமாக கூறினார். இது குறித்து அவர் சார்ந்த கட்சி தலைவர்களிடம் தெரிவித்தேன். அதற்கு அவர்கள், சரிமா, நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் என்றனர். அதன் பிறகு நானும் விட்டுவிட்டேன். ஆனால் பின்னர் அவருக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு தற்போது MLA-வாகவும் இருந்து வருகிறார். அவரால் எனக்கு வேறு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதனால் இது குறித்து காவல்துறையில் நான் புகார் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் மற்ற பல பெண்களும் அந்த நபரால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்தேன். ஆனால் அவர்கள் பயத்தில் வெளியே பேச முடியவில்லை. அதனால் நான் இந்த விவகாரத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடிவு செய்தேன் என அந்த நடிகை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் அந்த நபர் யார் என்று கேட்டபோது, சமூக வலைதளங்களில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது எந்த ஒரு முக்கிய ஊடகமும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு வலுவான பாதுகாப்பு உள்ளது. ஒரு முறை நான் புகார் செய்வேன் என கூறிய போது, போய் புகார் செய் என நக்கலாக பதிலளித்தார் என நடிகை ரினி கூறினார். இருப்பினும் அவர் அந்த நபரின் பெயரை வெளியிடவில்லை. ஆனால் ஹூ கேர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதுதான் அவரது அணுகுமுறை என்றார். உடனே பத்திரிகையாளர் ஒருவர், பாலக்காடு காங்கிரஸ் MLA ராகுல் மம் கூடத்தில் தானா அந்த நபர் என கேட்டபோது ரினி நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து எழுத்தாளர் ஹனி பாஸ்கரனும் பாலக்காடு காங்கிரஸ் MLA ராகுல் மீது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜூன் 9 இலங்கைக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது சோசியல் மீடியாவில் எனது புகைப்படத்தை ராகுல் லைக் செய்தார். அதன் பிறகு என்னிடம் உரையாட ஆரம்பித்தவர் முதலில் எனது பயணம் குறித்து விசாரித்தார். ஆனால் பின்னர் அவரது வார்த்தைகள் தகாத முறையில் இருந்தன. அதனால் அவருக்கு பதிலளிப்பதை நிறுத்திக் கொண்டேன் என தனது Facebook பக்கத்தில் எழுதியுள்ளார். மேலும், நீங்கள் எனக்கு அனுப்பிய செய்திக்கு பின்னால் இருக்கின்ற ஆபாசமான உண்மையை நான் அறிந்தேன் எனவும் அவர் கூறியுள்ளார். சமீபத்தில் மற்றொரு பெண்ணின் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சர்ச்சைக்குரிய அந்த காங்கிரஸ் MLA ராகுல் ஹூ கேர்ஸ் என அலட்சியமாக பதிலளித்திருந்தார். இதை மேற்கோள் காட்டி ரினியின் குற்றச்சாட்டு ராகுலை குறிப்பிடுவதாக சமூக வலைதளங்களில் ஊகங்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து பாஜக மற்றும் CPI-யின் இளைஞர் அமைப்பான டைஃபி ஆகியவை பாலக்காட்டில் ராகுல் மாம்கூடத்தின் அலுவலகத்தில் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அவரது MLA பதவி உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் வெளியேற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த விவகாரம் கேரள மாநிலத்தில் பெரும் பூதாகரமாக மாறியிருக்கும் நிலையில் ராகுல் தனது கேரள இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து தற்போது ராஜினாமா செய்துள்ளார். மேலும் தான் எந்தவித சட்டவிரோத செயலிலும் ஈடுபடவில்லை என்றும் என் மீது எந்த பாலியல் புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் விளக்கமளித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரம் குறித்து உட்கட்சி விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் VT சதீஷன் தெரிவித்திருந்தார். அண்மையில் கேரள திரையுலகில் நடிகைகள் கூறிய பாலியல் குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.